வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் அக்டோபர் 13ஆம் தேதி வரை உள்ள சிம்ம ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் விரிவாக நாம் பார்ப்போம். அன்பர்களே, இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. இந்த வார சிம்மராசி பலன் பொதுவாக இந்த வாரத்தில் சிம்மராசியை பொறுத்து 8வது வீட்டில் ராகு பகவான் வாசம் செய்வதால் இந்த வாரம் சிம்மராசி மக்களுக்கு தங்களின் அதிக ஆசையால் உருவாகும் உணர்ச்சி மற்றும் உணர்ச்சிகரமான வேகம் கொண்ட மனநிலை இருக்கும். இதன் காரணமாக இவர்கள் மற்றவுடன் வெளிப்படையாக பேசவோ அல்லது பழகவோ முடியாத சூழலில் இருந்து அவதிப்படுவார்கள். இத்தகைய சூழ்நிலையில் தாங்கள் மன அழுத்தம் இல்லாமல் இருக்க விரும்பினால் கடந்த காலத்தில் உங்களுக்கு நடந்தவர்களை மனதில் இருந்து அகற்றி புதியதொரு பாதையை தொடக்கத்தை உருவாக்க முயற்சிப்பது உங்களுக்கு நலமாகும். சிம்மராசியை பொறுத்து 10ஆம் வீட்டில் குரு பகவான் வியாழன் அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் தங்களின் பொருளாதார நிதி ரீதியாக சிறந்த பலன்களையும் ஆதாயத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். இந்த சிம்மராசி மக்களில் சிலர் தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் நல்லதொரு பதவி முன்னேற்றம் சாத்தியமாகும் என்றும் சூழலும் இருக்கிறது. சில சிம்மராசி மக்களுக்கு வேலை உயர்வுடன் சம்பளத்துடன் நல்ல உயர்வுகள் கிடைக்கும் சூழலும் இருக்கிறது. இந்த சூழலில் இந்த நேரத்தை இந்த மக்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தங்கள் வருவாயில் அதிகப்படுத்தி வருமானத்தை அதிகமாக்கி சேமிப்பிலும் கவனம் செலுத்த வேண்டும். இந்த வாரம் முக்கியமாக சிம்மராசி மக்களின் குடும்பத்தில் நல்லதொரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த உங்கள் மனைவி உங்களுக்கு உதவுவார். மேலும் இதனால் உங்களுக்கு மிகவும் நன்மை வைக்கும் சூழல் இருக்கிறது. உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து ஏதாவது நல்ல பரிசை நீங்கள் பெறுவீர்கள். ஆக சிம்மராசி மக்கள் தங்கள் வணிக நடவடிக்கைகள் இந்த நேரத்தில் விரிவுபடுத்த முடியும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து நல்லதொரு சூழ்நிலையை காத்திருந்த சிம்மராசி தொழிலதிபர்கள் வணிகர்கள் தங்களின் படைப்பாற்றலை மேம்படுத்தும் வகையில் கிரகங்கள் அவர்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த வாரத்தில் துணிந்து செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும் என்று உறுதியாக நம்பி செயல்பட வேண்டும். இதன் காரணமாக சிம்மராசி மக்கள் துணிந்து ஒரு பெரிய முடிவை எடுக்க வேண்டும். இதனால் இவர்களுக்கு தங்களின் வாழ்க்கையின் நல்லதொரு முன்னேற்றத்தையும் லாபத்தையும் தரக்கூடும் என்று நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். இவர்கள் ஐடி, ஃபேஷன், மருத்துவம், சட்டம், இன்டீரியர் டிசைனிங் படிக்கும் சிம்மராசி மாணவர்கள் இந்த வாரம் தங்களின் படிப்பில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம், இந்த நேரத்தில் உங்கள் மனம் மிகுந்த குழப்பத்தில் இருக்கிறது. இதன் காரணமாக உங்கள் பாடங்களை சரியாக படித்து புரிந்து கொள்வதில் தங்களுக்கு சிரமங்கள் ஏற்படும். ஆகையால் பொறுமையாக சிந்தித்து உங்களை அறிந்த நல்ல ஆசிரியரின் உதவியை நாடுவது உங்களுக்கு அவசியம் என்று கூறிக்கொள்கிறேன். பரிகாரம் என்பது சனிக்கிழமை என்று நவகிரகத்தில் சனி கிரகத்திற்கு அபிஷேக அர்ச்சனை செய்து பறவைகளுக்கு உணவு கொடுக்குங்கள், யாவும் நலமாகும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்துற ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.